மெட்டா கிளாஸ் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக லான்ச் பண்ண உடனே நம்ம வாங்கியாச்சு. பெங்களூர் ஏர்போர்ட்டில் தாங்க ரேபனில் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம வந்து மெட்டா கிளாஸ்லையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஃபோன்லேயும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அது எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மெட்டா கிளாஸ் எடுத்து தான் இருக்க போகுது. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் யூடியூப்பில் மெட்டா கிளாஸ்க்கு ரிவ்யூ பார்த்தேங்க. பட் ஆனால் அது இந்த அளவுக்கு கிளாரிட்டி அவுட்புட் கொடுக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. மும்பையிலேருந்து நம்ம கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கூட தான் இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நண்பர் சுதர்ஷனா பிக்கப் பண்ணியிருந்திருக்கோம். ஐயோ தலையில் அடி வாங்கினது இல்லாமல் அவரோட ஆக்டிவா விஆர்எஸ் ரொம்ப செலவு வைக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வராரு. கோயம்பேடு வந்தாச்சுங்க. நம்மளோட கிளைண்ட்ஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டே அதுமா முகேஷ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேட்டார். சரி அப்படிலாம் இல்லைங்க சார், ஒரு பொய்யை போட்டு அவரை கூப்பிட்டு கிளம்பிட்டோம். அவரை கூப்பிட்டு டேரெக்டாக நம்ம வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜப்பான் சிக்கன் சென்னை அண்ணா நகரில் எங்கே ஃபேமஸாக இருக்குமோ அங்கே தான் வந்தோம். ரியலாக நல்லாவே இருக்குங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில். ஏன்னா நாங்களே அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது எந்த ஹோட்டல்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர்லேருந்து டேரெக்டாக ரெடில்ஸ் தான். நம்ம குடோன் கிட்டே வந்தாச்சு. மழை டைம்னால எப்போவுமே இந்த ரோடு இப்படி தாங்க இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு போகிறதுனால இந்த ரோடு எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும். எதுவுமே பண்ண முடியல. இப்போ குடோனில் கரெக்டாக மலேசியாவுக்கு ரோஸ் வாயின் வந்து பேக்கிங் போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்து அவங்க ஊருக்கு போகிறோம். ஏன்னா அவங்களும் எங்களை மாதிரி எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் வந்து டொமஸ்டிக்லேயும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒரு க்ரீட்டிங்ஸாக தாங்க நம்ம வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி வந்து பண்ணிகிட்ருக்கோன்றதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் வந்துட்டாலே ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம பையருக்கும் சப்ளையருக்கும் கொண்டு போகிறதாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸுக்கே வந்து ஒரு அழகு. நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டிரான்ஸ்பரண்டாக காண்றது மூலிமா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் வருவாங்க. அதே மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அவங்க எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கும் அது ஆக்சஸ் கிடைக்குங்க. மிஷனில் பண்ணுறது இல்லையா? இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது மூலிமா நமக்கு பிஸ்னஸ் தாங்க பெருகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம குடோன்லேயே ஆஃபீஸ் இருக்குங்க. அங்கே கொஞ்சம் ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிகிட்ருக்கோம். டெலிவரி அகைன் 7 days. 10 days. Again 7 days. Ah. After the delivery happens? After delivery 7 days. Okay. So then the margin is high? Yeah, depend. If they are giving advance, the margin will be lesser. நம்ம இதே குடோனில் தாங்க நம்மளோட நாசிக் பெரிய வெங்காயமும் வந்து டொமஸ்டிக்கில் ஹோட்டல்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்குறதும் இங்கே தான் கிரேடிங்லாம் நடக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கேல் வச்சு எந்த சைஸ் ஆனியன் வந்து கிரேட் பண்ணி முடிச்சுட்டு போக மார்க்கெட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டா கிளாஸோட கிளாரிட்டி எப்படி இருந்துச்சு, இதோட வீடியோ பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபோனில் பார்க்குறதுக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் see you in next video.